அவுரங்கசீப் ஆலம்கீராக, அதாவது பாதுஷாவாக முடிசூட்டி கொண்ட உடனேவே போட்ட முதல் சட்டம் 1659ல் இந்துக்கள் எந்த கோவிலையும் புதிதாக கட்டவே கூடாது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக கொஞ்ச நாள்லயே இன்னொரு சட்டம் வருது, எந்த பழைய கோவில்களையும் பராமரிக்க கூடாது. அடுத்து 1669ல் கடந்த 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கோவில்கள் இடிக்கப்பட வேண்டும் அப்படி சொல்லிட்டு வந்தது. ஏராளமான கோவில்கள் தொடர்ந்து அந்த அவருக்கு கீழே இருந்த எல்லா கவர்னர்கிட்டையும் அந்த இடித்து தள்ளணும் அப்படின்னு சொன்ன உடனே தொடர்ந்தது தான் மிகப்பெரிய ஒரு அநியாயம், அட்டூழியம். வங்கத்திலையும், உதய்பூரில், ஜோத்பூரில், உஜ்ஜயினியில், மகாராஷ்டிராத்தில், ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய காசி, மதுரா, சோம்நாத் உட்பட அத்தனை கோவில்களும் இடித்து தரமட்டமாக்கப்பட்ட இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபம் எழுது. அது மட்டும் இல்லை, ஜிஸ்யா வரியை மிக கடுமையாக பின்பற்றணும். அதாவது இந்துக்கள் தாங்கள் இந்துக்களாகவே வாழணும்னா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், கல்யாணம் பண்ணணும்னா வரி கட்டணும், வீட்டில் ஏதாவது காரியங்கள் பண்ணணும்னா வரி கட்டணும், தங்களுடைய பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் கட்டணும்னா வரி கட்டணும். இப்படி இந்துக்கள் வாழணும் அப்படி சொன்னா வரி கட்ட வேண்டும் என்பது கடுமையாக விதிக்கப்பட்டது.